ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் செக் வைப்ஸ். நான் உங்கள் நந்தகுமார். வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூரோப்பில் வந்து இந்தியன் லைசன்ஸ் வச்சு ட்ரைவ் பண்ண முடியுமா, அண்டு யூரோப்பில் ஓட்ட என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அண்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம காரு இப்போ மூவிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்லைட் ஆன் பண்ணி இருக்கணும். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ஹசார்டஸாக கன்சிடர் பண்ணுறதுனால டே லைட்ஸ் எப்பயுமே ஆனில் தான் இருக்கணும். ஃபாகாக இருந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எப்பயுமே டே லைட்ஸ் ஆனில் தான் இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, டிரைவிங் வந்து இங்கே வந்து ரைட் சைட் டிரைவிங். ஸோ வந்து நம்மளோட ஸ்டேரிங் வந்து காரில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ நம்ம வந்து டிரைவிங் வந்து ரைட் சைடு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணுவோம். இந்தியாவில் வந்து நம்ம ரைட் சைடு ஓவர்டேக் பண்ணி போவோம். பட் வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணி போகணும். அண்டு ஸ்லோவர் வெஹிக்கிள்ஸ் வந்து ரைட் சைடு ஆஃப் த லேனில் தான் போகும். அண்டு ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த லேனில் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் இன்கேஸ் ஆஃப் கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா. அண்டு உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் வந்து ரிஃப்ளெக்டட் ட்ரையாங்கிள் அண்டு வெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்கேஸ் ஆஃப் கார் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா வந்து மற்ற வர கார்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ட்ரையாங்கிள் வந்து காருக்கு பின்னாடி வச்சிடணும். அண்ட் இந்த மாதிரி வெஸ்ட்டுமே வந்து நம்ம போட்டுட்டு தான் காரை விட்டு கீழே இறங்கவே செய்யணும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுட்டு கார் பின்னாடி வச்சுட்டா வர வெஹிக்கிள்ஸுக்கு வந்து நம்ம வந்து வார்னிங் மாதிரி கொடுக்குறோம். அண்ட் இன்கேஸ் கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும்போது இந்த வெஸ்ட் அண்டு ட்ரையாங்கிள் ஹசார்டியஸ் சிம்பிள் இல்லாமல் போலீஸ் வந்து நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா ஹெவி ஃபைன் நம்ம மேலே போட்டுருவாங்க. பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் லிமிட்டு. ஸோ வந்து செக் ரிப்பப்ளிக் வந்து யூஸ்வலாக வந்து ஹைவே லிமிட் வந்து 130 km/h. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட் செக் ரிப்பப்ளிக்கில். அண்ட் ஜெர்மனியில் வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து 70% ஆஃப் த ஹைவேஸில் வந்து கிடையாது. ஸோ வந்து கார்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள் தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ 200 நீங்கள் போனாலுமே உங்களை விட ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருப்பான். ஸோ வந்து ஜெர்மன் ஹைவேஸில் வந்து ஒரு 70% வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் இல்லை. இந்த ஹைவே ஸ்பீட் ரெகுலேஷன் மட்டும் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் வித்தின் யூரோப். ஸோ அது மட்டும் நீங்கள் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கணும். இங்கே யூரோப் செக் பொறுத்த வரைக்கும் வந்து 0 டாலரன்ஸ் அண்ட் ஆல்கஹால் டிரைவிங் லைக் ட்ரிங்க் அண்ட் டிரைவிங். ஸோ வந்து நீங்கள் ஆல்கஹால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு சென்ஸ் ஆகிட்டாலே உங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்டு வந்து லைஃப் டைம் பேன் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரையாரிட்டின்றது வந்து யார் ஃபஸ்ட்டு போகணுன்றது. ஸோ யூரோப் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து ரவுண்ட் அபவுட்டில் எந்த காரு இருக்கோ ஸோ வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ வந்து ரவுண்ட் அபவுட்டில் என்டர் ஆகிற கார் வந்து ஸ்டாப் ஆகிட்டு லெஃப்ட்டில் யாரும் வரலனா அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் அபவுட்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ வந்து இதுதான் அந்த ரவுண்ட் அபவுட்டோட ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்கே செக் ரிப்பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேஸில் வந்து சிக்னல்ஸ் இருக்காது. பட் வந்து என்னென்னா சைன்ஸ் இருக்கும். இந்த ஜீப்ரா கிராசிங் மாதிரி ஒரு சைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வாக்கிங் நடந்து வரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலுமே அவங்க வந்து நிறுத்தி தான் ஆகணும். இன்கேஸ் வந்து அங்கே யாராச்சும் க்ராஸ் பண்ண வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக நின்று தான் போகணும். இதுதான் ரூல். ஸோ வந்து யாருமே நிற்காம போக மாட்டாங்க. இன்கேஸ் யாராச்சும் வந்து க்ராஸ் பண்ணுன்ற இன்டென்ஷனில் இருந்தாங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தர் க்ராஸ் பண்ணார். இது வந்து ஹைவே தான். பட் வந்து அவர் எந்த இதுவுமே இல்லாமல் அவர் பாட்டு க்ராஸ் பண்ணி வராரு. ஏன்னா வண்டி போகலைன்றது இல்லை. பட் வந்து என்னென்னா அங்கே பஸ் வந்தாலுமே அந்த பஸ்ஸு நிற்கணும் அப்படின்ற ரூல் தெரிஞ்சதுனால அவர் வந்து க்ராஸ் பண்ணி வராரு எந்த பயமும் இல்லாமல். ஸோ வந்து பஸ்ஸு நின்று தான் ஆகணும். ஸோ பஸ் இன்கேஸ் அவர் மேலே இடித்தாலோ இல்லை இடிக்க வர மாதிரி இது பண்ணாலோ வந்து அந்த பஸ் மேலே தான் வந்து தப்பு. அண்டு இவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அந்த பஸ் மேலே தான் ஃபைன் ஆகும், இல்லை கேஸ் ஆகும். நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சீட்ஸு. ஸோ உங்கள்கிட்ட சைல்டு இருந்ததுன்னா சைல்டு சீட்ஸில் தான் அந்த சைல்டை உட்கார வச்சாகணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து ப்ரையாரிட்டி டிரைவிங். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் டில்டட் ஸ்கொயர் மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு மார்க்கிங் போட்டிருக்காங்களே. ஸோ அப்படி இருந்தால் வந்து மெயின் ரோடு அப்படின்றது அர்த்தம்.
அண்டு இங்கே வந்து ரோட் சைன் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து திக்காக இருக்கிற லைன், அதாவது அந்த பெண்டு, எல் ஷேப்டு பெண்டு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மெயின் ரோடு. அண்டு 3 ரோடு மாதிரி போட்டிருக்காங்கள்ல, 3 சின்ன சின்ன கோடு, அதுவுமே 3 ரோடை குறிக்குது. அண்ட் அந்த லைன்ஸ் வந்து தின்னாக இருக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் வந்து செகண்டரி ரோட்ஸு. ஸோ யார் இந்த மெயின் ரோடில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது வந்து அர்த்தம். ஸோ அவங்க வந்து யார் வராங்க செகண்டரி ரோட்லேன்றது வந்து அவங்க கவலைப்பட தேவையில்ல. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் அவங்க வந்தால் மட்டும்தான் அவங்க கவலைப்படணும் அண்டு வண்டியை ஸ்டாப் பண்ணணும். இல்லாட்டி அவங்க பாட்டு அவங்க வேலை போயிட்டே இருக்கலாம். அண்டு செகண்டரி ரோட்டில் இருக்கிறவங்க வந்து மெயின் ரோடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து தான் வந்து வண்டி ஓட்டி ஆகணும். இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் வந்து எல்லா இடத்தையுமே ஜோனாக பிரித்து வச்சுருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஜோனு, ரெசிடென்ஷியல் ஜோனு, பெடஸ்ட்ரியல் ஜோனு அப்படின்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. யூசுவலி பெடஸ்ட்ரியல் ஜோன்னா வந்து அங்கே வாக்கிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அண்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வாக்கிங் அவங்கள பார்த்து தான் போய் ஆகணும். அண்டு இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஜோன் வந்து பேர்லேயே இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாஸு. ஸோ அங்கே வந்து 30 கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட்டு அங்கே வந்து. ஸோ நம்ம அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. அண்ட் ஃபைனலி இந்தியன் லைசன்ஸ் வச்சு யூரோப்பில் வந்து ட்ரைவ் பண்ணலாமா அப்படின்னா, எஸ், ட்ரைவ் பண்ணலாம். எப்படின்னா, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு இங்கே யூரோப்புக்கு வரத்துக்கு முன்னாடி ஐடிபி, இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட், இந்த ஐடிபி வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இங்கே 6 மந்த்ஸ் வரைக்கும் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். செக் ரிப்பப்ளிக் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே அரைவ் ஆனதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ரூல் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து வேரி ஆகும். சில கண்ட்ரீஸில் வந்து அப் டு 1 இயர் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் சில கண்ட்ரீஸில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் இந்தியாவில் வாங்கினதை வச்சு யூரோப்பியன் டிரைவிங் லைசன்ஸ் கூட அப்ளை பண்ணி வாங்க முடியும், கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ப்ராசஸாக. ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் யூரோப்பியன் கண்ட்ரி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஷார்ட் ஸ்டேக்கு வரீங்க, லைக் டூரிசம், இல்லைனா வந்து ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப் வர போகிறீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஐடிபி, இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து எனி கார் ரெண்ட் எடுத்துகிட்டு உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ஒன்லி திங் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் ட்ரைவ் அண்ட் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டணும். அண்டு ஸ்பீட் லிமிட்ஸுமே நீங்கள் வந்து அந்தந்த ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்து ஓட்டி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து ஐடிபி எப்படி எடுக்கணும், இல்லைனா வந்து இங்கே யூரோப்பில் கார் எப்படி ரெண்டல் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு வர சீரீஸில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் யூரோப் ட்ராவல் பண்ண போகிறாங்க ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் எனி அதர் ரீசன் அப்படின்னா இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. அண்ட் எப்படி ட்ரைவ் பண்ணணுன்றது அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய். நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம்.